அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. நம்ம கமெண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குற ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னா, இந்த துறையிலேருந்து வேலைவாய்ப்பு வந்தால் சொல்லுங்கள். ஸோ இந்த துறையிலேருந்து வந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன், இந்த அப்டேட்காக உங்கள் சேனலோட அப்டேட்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட். ஓகேங்களா? ஸோ அது என்ன துறை அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, எல்லாரும் ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலிருந்து மீண்டும் புதிய வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சற்று முன்பு சில நொடிகளுக்கு முன்பு வெளியிட்டிருந்தாங்க மக்களே. வந்த உடனே எல்லாருக்குமே அப்டேட் பண்ணியாச்சு, சரிங்களா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ஏன் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வேலைக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது, ஒன்லி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். ஸோ அதனால் உங்களுடைய நீங்கள் 10ஆவதில் எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு மட்டுமே உங்களுக்கு இந்த அரசு வேலை வழங்குறதுனால ரொம்ப 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 மகிழ்ச்சியாக எல்லாருமே அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த வேலை வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு வழியாக அதற்கான நோட்டிஃபிகேஷனும் வந்தாச்சு, ரெக்ரூட்மெண்ட்டும் நமக்கு அஃபிஷியலாகவே கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட்டும் ஸ்டார்ட் ஆகிருச்சு மக்களே. இது ரொம்ப 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 மகிழ்ச்சிகரமான தகவல், சரிங்களா. ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கு டோட்டலாக எவ்வளவு வேகன்சி வந்திருக்குது, என்னென்ன போஸ்டிங்லாம் இந்த தடவை கொடுத்துருக்குறாங்க, ஸோ யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு, ஓகேங்களா, அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான சம்பளம், ஓகேங்களா, இப்போ டோட்டலாக நமக்கு ஒரு 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதே மாதிரி அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதே மாதிரி டக் சேவக். இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா, என்ன படிச்சிருக்கணும், என்ன ஏஜில் இருந்து என்ன ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம், இதற்கான சம்பளம் எவ்வளவு, யாருக்கு இதில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸு, முக்கியமான அப்டேட்லாம் கொடுக்கும்போது தொடர்ச்சியாக உங்களுக்கு அப்டேட் கிடைச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்காக தான் கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு ரிக்வஸ்ட்டே கேட்குறேன், இந்த வீடியோ நீங்கள் உங்கள் கண்ணில் பட்டுருச்சா ஒரு 5 பேருக்காகவே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஓகேங்களா? அது எப்படி என்னன்றது தெரியும் உங்களுக்கு. அதேமாதிரி அடுத்தடுத்த முக்கியமான வீடியோஸ் போகிறதுக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். அதனால தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணுறது, ஓகேங்களா, ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே சொல்ல போகிறேன். அப்ளை பண்ணுற வீடியோஸ் தனியாகவும் போடுவேன். அதே மாதிரி நான் இதுலேயும் தெளிவாக சொல்லுவேன். ஒருவேளை உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா நானே நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு, நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னாவே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நீங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணி தரேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ணி தருவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது என்ன ஏது அப்படின்றத, எந்த வேலைவாய்ப்பு எங்கெல்லாம் வந்திருக்கு எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன அப்டேட்ன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு எங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது அஃபிஷியலாகவே இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. அடுத்ததாக போஸ்ட் நேம், ஓகேங்களா, GDS போஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவாக், இந்த 3 விதமான போஸ்டிங்கு தான் நமக்கு அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் இந்த ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்ததாக டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ், ஓகேங்களா, இந்த வேக்கன்சிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 போஸ்டிங்க்கும், ஓகேங்களா. ஸோ 3 போஸ்டிங்க்கும் பார்த்தீங்கன்னாக்க என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவக், இந்த 3 போஸ்டிங்கும் சேர்த்து தான் இந்த 44,000 ப்ளஸ் வேக்கன்சி. ஓகேங்களா? இது
பேன் இந்தியா முழுக்க இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் ஏதாச்சும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் கூட இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இல்லை ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் படித்து முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்களும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ என்ன பண்ணணும், அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் எப்படின்றத எல்லாமே தெளிவாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? அடுத்ததாக அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் ஓகேங்களா, அதாவது 10/2/2025 அதாவது நேற்று முன்தினமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் ஓகேங்களா, கடைசி நாள் வந்து அடுத்த மாதம் அதாவது மார்ச் 3ஆம் தேதி 3வது மாதம் அதாவது மார்ச் 3ஆம் மாதம் வரைக்கும் 3ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே எல்லாரும் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்ளை பொறுத்த வரைக்கும் முழுக்க நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது நம்பர் ஆஃப் போஸ்ட் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவாக். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இது 3 வேகன்சியும் சேர்த்து தான் 44,000 ப்ளஸ் வேகன்சி. ஓகேங்களா? இதில் பிபிஎம், ஏபிபிஎம், டக் சேவாக் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதுதான். ஓகேங்களா? அடுத்ததான் போஸ்ட் வைஸ் சேலரி. ஓகேங்களா? ஒவ்வொரு போஸ்ட் வைஸை எவ்வளோ சேலரி இருக்கணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு பிபிஎம்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், இதற்கான சம்பளம் பர் மந்த்துக்கு 12,000 ஸ்டார்ட் ஆகி 29,830 ரூபா வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு அவங்களுக்கும் டக் சேவாக் போஸ்டிங். ஓகேங்களா? அவங்களுக்கும் 2 பேருக்கும் ஒரே சேலரி 10,000 24,000 வரைக்கும் இதற்கான சேலரி இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா. இப்போ நீங்கள் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு நீங்கள் என்ன அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா மினிமம் ஓகேங்களா 10th கிளாஸ் பாஸ். ஓகேங்களா? மினிமம் நீங்கள் 10வது படிச்சிருந்தா கூட நீங்கள் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் டக் சேவாக் போஸ்டிங்கும் செகண்டரி. ஓகேங்களா? அதாவது நீங்கள் 12th படிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 10th படிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக அதர் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பேசிக் நாலேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து பேசிக் நாலேஜ் தான். ஓகேங்களா? அடுத்தது வயது வரம்பு. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் 3 விதமான போஸ்டிங் இருக்குது. அந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியான ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் டக் சேவாக் போஸ்டிங்க்கும் சேம் அதுதான் 18லேருந்து 40 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும் அப்ளிகேஷன் ரிலேஷன் அப்பர் ஏஜ் லிமிட் வில் பி ப்ரொவைட் த கவர்மெண்ட் ரூல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில வயசு இப்போ 40 வயசுலேருந்து 45 வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். 50 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும் கொடுப்பாங்க வயது தளர்வு. சரிங்களா? அதையும் நம்ம பார்த்துருவோம் அடுத்து. ஓகேங்களா? அடுத்ததான் அப்ளிகேஷன் ஃபீஸு. ஓகேங்களா? அப்ளிகேஷன் வந்து ஓபிசி கேண்டிடேட்டில் வரவங்க 100 ரூபா ஃபீஸு. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? போஸ்ட் ஆஃபீஸ் வேலைனால எந்த விதமான எதுவுமே கிடையாது. முழுக்க இந்தியா போஸ்ட் மே ஃபாலோ த கட்டின் ப்ராசஸ் செலெக்ஷன் கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் மெரிட் லிஸ்ட் தான் போடுவாங்க. ஸோ அடுத்து பார்ப்போம் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முழுக்க உங்களுடைய 10வது மார்க்கை வச்சு மட்டுமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் என்னென்னா உங்களால் அந்த போஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முடியுமா, உங்களுக்கு அதுக்கான ஃபிசிக்கல் இருக்குதா, ஸோ அதற்கான நீங்கள் சைக்கிளோட தெரிஞ்சிருக்குதா, ஸோ இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அதற்கான அப்டேட் எல்லாமே தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆன்லைனில் வந்து பண்ணணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வெப்சைட்டுக்கு போகணும். அப்ளிகேஷன் எனி மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் ஃபில் பண்ணணும். கரெக்டாக இன்கரெக்டாக செக் பண்ணணும். அதே மாதிரி வந்து அட்டாச் ஆல் டாக்குமெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் அப்ளை அதுக்குள்ளே பண்ணணும். அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து அக்செப்டட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அது எல்லாமே இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ட்ரி என்னன்றதை தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10ஆம் தேதி 2வது மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி 3வது மாதம் அதாவது 3ஆம் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டு. எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ யாருக்கெல்லாம் இதுக்கான அப்ளை பண்ணுற வீடியோஸ் வேணுமோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுற வீடியோஸ் நான் தொடர்ச்சியாக போடுறேன். ஸோ அதுக்கு எல்லாருமே நீங்கள் எலிஜிபிளாக இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்குமே இங்கே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மும் இதில் இருக்குது, செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜிடிஎஸ் வந்து அஃபிஷியல் வெப்சைட் போய்ட்டு கிளிக் பண்ணுற பாருங்கள்.
அந்த பேஜை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்ததிலே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து இதிலே தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் தான் மீண்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ அப்ளை ஸ்டேஜ் வந்து இதில் வந்து பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து புதுசாக வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போயிட்டு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா? பிடிஎஃபாக கிடச்சிரும். ஸோ இதுதான். ஓகேங்களா? அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாருமே மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் தொடர்ச்சி நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம்.